ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மனோஜ் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் வேலை எங்கேயுமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு முகம், என்னடா இது பார்த்த முகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா, அன்னைக்கு ஒரு நாள் ஹெட்டாக இருக்கிற இடத்துல, அதாவது ஒரு லேடி ஹெட்டாக இருக்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி வேலையை தூக்கி போட்டு போனாரே, அந்த லேடி தாங்க. வா மனோஜி, வாப்பா தம்பி இன்னும் வர வைத்தாங்க. அதாவது வேலை கொடுக்க போகிறாங்களோ, நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, கர்மா இஸ் கர்மா, நீ அன்னைக்கு வேலையை தூக்கி போட்டு போனலடா, அன்னைக்கே நான் உனக்கு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அட்டி ஃபேக்ட் வேற லெவலில் இருந்தது, நெத்தி அடியாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்சல்ட் பண்ணோடனே எல்லா இடமும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி வந்துட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக பேசிகிட்டு இருந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டாங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு தான் தெரியுமே, நீங்கள் எதுக்கு முத்துவை பற்றி பேசுனீங்க ரோகிணி, அதனால தானே நம்ம மீனா வந்து என்ட்ரி ஆனாங்க. இது புரியாமல் நம்ம விஜயா வந்துட்டு மீனாவை தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்க டைமில் வந்துட்டு நம்ம அண்ணாமலையும் நம்ம முத்துவும் வெளியிலேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே டிரைவர் வேறுனா கேவலமாக போயிடுச்சான்னு அவங்க ஒரு பக்கம் பேச, சரி பேசி முடிச்சாலாம் போதும்ப்பா கிளம்பி போங்கக்கான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணிட்டாரு, அல்வா வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்றாராமா. யாருக்கு? மீனாவுக்கு ஊட்டி விட்டு வெறிப்பேத்துறாரு நடு ஹால்லே வச்சு. இதை பார்க்க விஜயாவுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அது சரி, மித்த 2 மருமகளுக்கு மகன்க ஊட்டி விட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மீனாவுக்கு ஊட்டி விட்டால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதை விடுங்க, எல்லா மாமியாரும் இப்படி தானே, ஒரு மருமகளை அப்படியும் ஒரு மருமகளை எப்படியும் பார்க்குறவங்க தாங்க இந்த உலகம். அதுக்கப்புறமா பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவையும் நம்ம மீனாவையும் தனி கொடுத்துன வைக்கணும்னு அவர் முடியவே முடியாது சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு சீர் எடுத்துகிட்டு வராங்களாம். யார் வீட்டிலேருந்து? ஸ்ருதி வீட்டிலேருந்து. அதை பார்த்து ஐயோப்பா விஜயா வாயா பிறந்தது இருக்கே டைமண்ட் நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு அதே டைம் பார்த்து மீனாவோட வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம விஜயா வந்துட்டு ஒரு தட்டு சீர் வந்திருக்குன்னு நக்கல் பண்ணுறாங்க. விஜயா மட்டும் இல்லைங்க, நம்ம மனோஜும் நக்கல் பண்ணுறாரு. அதை நீ பண்ணாதரா, உன் வீட்டிலேருந்து என்ன வந்துட்டுன்னு கேட்டார் நம்ம முத்துவே. சும்மா இருந்தாலும் அவர் வாயை கிளறிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.